நமக்கு முருகரை பிடிக்கும்னு நம்ம நிறைய முருகரோட பதிவை பார்க்குறோம். எங்கேனா நம்ம வெளியே போயிட்டு இருந்தோம்னா முருகருடைய வேலை பார்ப்போம், முருகரை பார்ப்போம். ஆனால் இது எல்லாமே நமக்கு பிடிச்சதால் மட்டும் நடக்கிறதில்ல. முருகனுக்கும் நம்மளை பிடிக்கணும். முருகருக்கும் நம்மளை பிடிச்சிருந்தால் மட்டும்தான் முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு காதில் விழும். முருகனை பற்றி நம்மளுக்கு தெரிய வரும். முருகன் ஒரு விஷயத்த பண்ணுறான்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும், எண்ணற்ற நியாயங்கள் இருக்கும், அதில் பல மடங்கு நன்மை இருக்கும்னு எல்லாராலையும் நம்பப்படுது. நம்ம ஒரு விஷயம் முருகர்கிட்ட கேட்குறோம், முருகா இது எனக்கு வேணும் அப்படின்னு. அதை அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு கொடுப்பாரு. எடுத்தோடனே ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துருவாரான்னு கேட்டால் இல்லவே இல்லை, கொடுக்கவே மாட்டார். அது நல்லதாக இருக்கணும். நமக்கு ஒரு கெடுதல் கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம்னா அது தாமதிப்பார். அது கெடுதல் அப்படின்னு நம்மளுக்கு புரியவும் வச்சிருவார். நம்ம கேட்டது தவறுன்னு நம்ம மனசையே மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை செஞ்சிருவார் முருகர். ஏன்னா எதையும் பார்த்து நம்ம இயங்கக்கூடாது. என்னோடய பக்தர்கள், என்னுடைய குழந்தைகள் எதையும் பார்த்து இயங்கக்கூடாது, இது இல்லையேன்னு அவங்க வருந்தக்கூடாதுன்னு முருகர் கவனமாக இருப்பார். அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு பொருள் அவர்கிட்ட கேட்டோம்னா அது உடனே நம்மளுக்கு வாங்கி கொடுக்க பார்ப்பார். ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அதை உடனே நடத்தி வைக்க பார்ப்பார். அது நடக்காமல் தாமதமாக இருக்குது, கிடைக்காம தாமதமாக இருக்குன்னா அதுக்கான வேலைகளை அவர் செஞ்சிட்ருப்பார். அது சரியாக ஆனதுக்கப்புறம் தான் அது நம்ம கைக்கு வரும். அப்படி சரியாகலைன்னா அது தவறான ஒரு விஷயம்னு அதுவும் நமக்கு புரிய வரும். அதை கண்டிப்பாக நமக்கு புரியவும் வச்சிருவார் முருகர். நம்ம முருகனாக நம்ம அவரை பார்த்தாலும் சரி, அவரை நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம அவரை பார்த்தாலும் சரி, எப்போவுமே நம்ம கூடத்தான் இருப்பார். பல மடங்கு சக்தியை நமக்கு கொடுப்பாரு, ஞாபக சக்தியை கொடுப்பாரு, அமைதியை கொடுப்பாரு, வல்லமையை கொடுப்பாரு, நேர்மையை கொடுப்பாரு, நிதானத்தை கொடுப்பாரு. நிறைய புரிதல் வரும். முருகனை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டாலே நிறைய புரிதல் நமக்கு வந்துடும். நமக்கு தெளிவான சிந்தனை வரும். சில பேர் நம்ம அன்பால் அடிமையாக இருப்போம். ஆனால் நம்ம அந்த சமயத்தில் எதுவும் பேசக்கூட முடியாது. சரி சரி சரின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அது தவறுன்றதை நம்மளுக்கு புரிய வைப்பார். இதுதான் சரி, இது கரெக்டுன்னு நம்மளை பேசவும் வச்சிருவார். அதே சமயத்தில் ஒரு அன்பை நம்ம புரிஞ்சிக்காமல் உதாசீனப்படுத்திட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய அறியாமையும் சரி பண்ணுவார். அந்த அன்பை நம்மளுக்கு புரிய வைப்பார். எது சரி, எது தவறு, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம கூட கடைசி வரைக்கும் யார் இருப்பாங்க, யார் நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோன்னு முருகனுக்கு எல்லாமே தெரியும். அவர் தெரிஞ்சு தான் நமக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம முருகர். எடுத்த உடனே நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துட மாட்டார். நல்லா யோசித்து நிதானமாக நின்று நமக்கு அந்த பலன் நமக்கு கொடுப்பார். எந்த பலனாக இருந்தாலும்